வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இது ஜூன் மாதம் 11ஆம் தேதி, வைகாசி மாதம் 29ஆம் தேதி. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போதைய நிலையிலான வானிலை அமைப்பில் தெற்கில் நிலவும் மாற்றங்கள் மற்றும் வடக்கில் நிலவும் முன்னேற்றங்கள், தமிழகத்திற்கான மழை வாய்ப்புகள், தமிழகத்திற்கான வானிலை மாற்றங்கள், அடுத்தடுத்த நாட்களில் எதிர்பார்க்கப்படும் வானிலை மாற்றங்களும் மழை பொழிவிற்கான வாய்ப்புகளும் மற்றும் தெற்கில் கள்ளக்கடல் நிகழ்விற்கான வாய்ப்புகள் என்ற அடிப்படையிலான எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி. அண்ணாதுரை. தென்மேற்கு பருவமழை நீட்சியடைந்திருக்கிறது, விரிவடைந்திருக்கிறது, வலுவடைந்திருக்கிறது. மகாராஷ்டிரம், கோவா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், கர்நாடகம், கேரளம், தமிழகம் என கிட்டத்தட்ட தனது பரப்பை அதிகரித்திருக்கிறது தென்மேற்கு பருவக்காற்றின் அரபிக்கடல் பிரிவு. அதே மாதிரி வங்கக்கடல் பிரிவும் வடகிழக்கு இந்திய மாநிலங்கள் மீதும் மற்றும் இதர தெற்காசிய நாடுகள் மீதும் வலுவான மழைப்பொழிவை துவக்கியிருக்கிறது. இந்த நிலையில் தமிழகத்திற்கும் மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய பருவக்காற்று என்பது அது அரபிக்கடல் பிரிவு மற்றும் வங்கக்கடல் பிரிவு ஒருங்கே இணைந்துதான் இந்த மழைப்பொழிவை தமிழகத்தில் வெப்பச்சலன இடிமழைப்பொழிவாகவும் அவ்வப்போது கடலோர மாவட்டங்களிலையும் மத்திய மாவட்டங்களிலையும் மேற்கு மத்திய மாவட்டங்கள் மற்றும் வடக்கு உள் மாவட்டங்களை பொறுத்தவரை அது மத்திய இந்திய பகுதிகளில் இருந்து மேலடுக்கில் வலுவாக உள்நுழையக்கூடிய வெப்பக்காற்று, ஈரப்பதத்துடன் வரக்கூடிய வெப்பக்காற்று இந்த பருவக்காற்றுடன் இணைந்து குளிர்ந்த ஈரப்பதம் மிகுந்த குளிர்ந்த காற்றுடன் இணைந்து வலுவான வெப்பச்சலன இடிமழை பொழிவுக்கு காரணமாக அமைகிறது. அதற்கான அமைப்பு தற்போதைய நிலையில் விலகியிருக்கு. அதுதான் அந்த திடீர் மழை பொழிவில் ஒரு பின்னடைவு ஏற்பட்டது. மேற்கு மத்திய மாவட்டங்களுக்கும் வடக்கு உள் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவில் பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு என்பது அது மத்திய இந்திய பகுதியிலிருந்து வளிமண்டல மேலடுக்கில் வலுவாக உள்நுழைந்து வந்த அந்த வெப்பக்காற்றில் பின்னடைவு. இதுக்கு காரணம் என்ன? தென்மேற்கு பருவக்காற்று கோவா, மகாராஷ்டிரம் மற்றும் தெலுங்கானா பகுதிகள் மீது வலுவாக மழைப்பொழிவை தீவிரப்படுத்தியிருக்கிறது. பெரும்பாலும் மேலடுக்கில் உள்நுழையக்கூடிய வெப்பக்காற்று இந்த மாநிலங்களிலேயே வலுவான மழைப்பொழிவை ஏற்படுத்தி வறண்ட காற்றாக தமிழக நிலப்பரப்பில் உள்நுழையக்கூடிய காரணத்தினால மேற்கு காற்று வலுவாக உள்நுழைந்த போதும், குவிதல் ஏற்பட சாதகமான சூழல் இருந்த போதும், காற்று இணைப்புகள் அதை ஏற்படுத்த இயலவில்லை. ஓரளவிற்கு வங்கக்கடல் பிரிவு மாலை நேரத்தில் நிலப்பகுதி தாழ் அமுக்கங்கள் குறைவழுத்த பகுதிகள் நோக்கி மேலடுக்கில் சற்று நகர்ந்து திடீர் மழைப்பொழிவை ஏற்படுத்தி விலகுகின்றன. மழைப்பொழிவு ஏற்பட்டவுடன் குறைவழுத்த பகுதியில் விலகி விடுகிறது, அதாவது நிறைவடைந்து விடுகிறது. அத்துடன் அது விலகி விடுகின்றன, மழைப்பொழிவும் விலகி விடுகின்றன. அதாவது குறைந்த நேரத்தில் ஏற்படும் மழைப்பொழிவாகவே வடக்கு மாவட்டங்களாக இருக்கட்டும், அது வடக்கு உள் மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள், ஒரு சில டெல்டா மாவட்டங்களில் மழைப்பொழிவு கடந்த நேற்றும் அதற்கு முந்தைய தினமும் ஏற்பட்டு வருவதை நாம் பார்க்க முடிகிறது. தென் தமிழகத்தை பொறுத்தவரை காற்று இணைப்புகளுக்கு வாய்ப்பில்லாத சூழல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது குமரிக்கடல் வழி தென்மேற்கு பருவக்காற்றானது சற்று விலகிய, அதாவது இலங்கை, பாக்சலசந்தி, டெல்டா மாவட்டங்களில் அது நாகப்பட்டினம் மாவட்டம், இந்த கடலோர பகுதிகளை கடந்து அது வங்கக்கடலில் பயணிக்கிறது. காற்று திருப்பம் ஏற்பட வாய்ப்புகள் குறைந்திருக்கிறது. வங்கக்கடல் பிரிவு வேகம் பெற்றிருக்கிறது. எனவே கணவாய் பகுதிகள் வலுவான மேற்கு காற்றுடன் காணப்படுகிறது. காற்று இணைப்புகள் இல்லாத சூழலில் தென் தமிழகத்தை பொறுத்தவரை அது குமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், மதுரை, தேனி, திண்டுக்கல், அதே போல ராமநாதபுரம், சிவகங்கை இந்த மாவட்டங்களை சார்ந்து மழைப்பொழிவிற்கு வாய்ப்பில்லாத சூழல் இருக்கிறது.
இத்தகைய நிலை அடுத்து வரக்கூடிய 3 முதல் 4 தினங்களுக்கு இந்த நிலை காணப்படலாம். ஓரிரு இடங்களில் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் தூறல் சாரலுக்கு வாய்ப்பு இருக்கும். அதான் தென் தமிழகத்திற்கான வானிலை நிகழ்வாக அடுத்து வரக்கூடிய 3 முதல் 4 தினங்களுக்கு இந்த வானிலையை தென் தமிழகத்தில் திண்டுக்கல் மாவட்டம் வரையிலான தென் தமிழகத்தில் குமரி முதல் திண்டுக்கல் வரையிலான தென் தமிழகத்தில் எதிர்பார்க்கக்கூடிய வானிலை நகர்வாக இருக்கு. மழைக்கான வாய்ப்புகளாகவும் இத்தகைய சூழல் தான் நிலவுது. அதே நேரத்தில் துருவப்பகுதியில் இருந்து காற்று இணைப்புகள் வங்கக்கடல் பிரிவு மற்றும் அரபிக்கடல் பிரிவுடன் இணைந்து நீடிக்கக்கூடிய நிலையில், அதாவது துருவப்பகுதியிலிருந்து காற்று இணைப்புகள் கிடைக்க தொடங்கியிருக்கின்றன. தென் துருவத்தில் இருந்து 40 டிகிரி அச்சத்தில் இருந்தும் 60 டிகிரி அச்சத்தில் இருந்தும் உயரழுத்த சுழற்சியில் இருந்து காற்று விடுபட்டு முன்னேறுகிறது. நிலநடுக்கோட்டு பகுதியை கடந்து அது குறைவழுத்த பகுதியை வடக்கில் நிலவும் குறைவழுத்த பகுதியை நோக்கி வலுவாக முன்னேறி வருகிறது. இதன் காரணமாகவே தென்மேற்கு காற்றினுள் வேகம் பெற்றிருக்கிறது. இது கள்ளக்கடல் நிகழ்விற்கு காரணமாக அமையும். கள்ளக்கடல் நிகழ்வு என்பது காற்றினால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய அளவிலான அலை, கடல் அலை. இதுதான் இது சில நேரங்களில் ஏற்பட்டு ஓரிரு நாட்கள் நீடித்து திரும்ப இயல்பு நிலைக்கு திரும்பும். ஏற்கனவே நமது விளக்கத்தில் இந்த கள்ளக்கடல் நிகழ்வு தொடர்பான விளக்கத்தை நாம் அளித்திருக்கின்றோம். அது பெரும்பாலும் கேரளாவினுடைய கடலோர பகுதிகளுக்கும் குமரி மாவட்டத்தினுடைய தெற்கு கடலோர பகுதிகளுக்கும் இதற்கான வாய்ப்பு அடுத்த ஓரிரு நாட்களுக்கு 2 முதல் 3 நாட்களுக்கு இத்தகைய வாய்ப்புகள் காணப்படலாம். அலைகள் உயர்ந்து காணப்படும். 5 முதல் 10 மீட்டர் என்ற அளவில் கூட ஒரு சுனாமி அலைக்கு இணையான அலை கூட ஓரிரு இடங்களில் குமரி மாவட்டத்திலையும் அதே போல் தெற்கு கேரள கடலோர பகுதிகளிலையும் இருக்கலாம். அந்த பகுதி மீனவர்கள் அதை நன்றாக அறிந்திருப்பார்கள். அதற்கான அவருக்கு எச்சரிக்கை அவர்களுக்கு தெரியும். வெளியிலிருந்து செல்லக்கூடிய வெளி மாவட்டங்களில் இருந்து சுற்றுலா மற்றும் இதர வேலையாக செல்லக்கூடியவர்களுக்கு அது இத்தகைய நிகழ்வு பற்றி அறிந்திருக்க இயலாது. எனவே அதில் கொஞ்சம் மிகவும் எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு சுனாமி அலைக்கு இணையான ஒரு அலையாக குமரி மாவட்டத்தினுடைய தென் கடலோர பகுதிகளிலையும் தெற்கு கேரள கடலோர பகுதிகளிலையும் அத்தகைய நிகழ்விற்கு அடுத்து வரக்கூடிய 72 மணி நேரங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த காற்று இணைப்புகள் அதுவரை நீடிக்கும். அதற்கு பிறகு ஒரு சுழற்சி நிலநடுக்கோட்டு பகுதி சார்ந்து கிழக்கில் இருந்து குறைவழுத்த பகுதி என்று கூறிவிட முடியாது. இருக்கக்கூடிய உயரழுத்தத்தில் அது சற்று குறைந்திருக்கு. அந்த வகையில் ஒரு சுழற்சி ஏற்பட்டு அதை தடை செய்யலாம். எனவே 72 மணி நேரங்களுக்கு எச்சரிக்கையுடன் இருப்பது மிக அவசியம். சரி, மத்திய மேற்கு மாவட்டங்களில் மழைப்பொழிவின் வீழ்ச்சி பெற்றிருக்கிறது. காரணம் மேற்கூறிய காரணங்களை சொல்லியாச்சு. இன்னைக்கு மழைக்கு ஏதேனும் வாய்ப்புகள் இருக்கிறதா என்று பார்க்கும்போது மேற்கு காற்று வலுவடைந்திருக்கக்கூடிய நிலையில் பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் நாம் ஏற்கனவே அறிவித்திருக்கின்றோம். இனி வரக்கூடிய நாட்களில் ஏற்படக்கூடிய மழைப்பொழிவு என்பது குறைந்தபட்சம் மாலை நேரத்திலான மழைப்பொழிவு, அதிகபட்சம் இரவு நள்ளிரவு அதிகாலை மழைப்பொழிவு. இது இரவு நள்ளிரவு மழைப்பொழிவு கிட்டத்தட்ட வடக்கு மாவட்டங்கள்லையும் வட கடலோர மாவட்டங்கள்லையும் வடக்கு மத்திய மாவட்டங்கள்லையும் டெல்டா மாவட்டங்கள்லையும் வாய்ப்பு இருக்கு. இந்திய நிலையில் அது சேலம், நாமக்கல்னா பரவலான மழைப்பொழிவு அல்ல, ஆங்காங்கே ஒரு இடங்களில் ஏற்படக்கூடிய மழைப்பொழிவாக இருக்கும். ஒரு இடத்துல காற்று குவிதல் ஏற்படும், மேகம் குவியும், மேகம் வலுப்பெறும், மழைப்பொழிவு ஏற்படும். 5 முதல் 10 நிமிடங்கள் என்ற அளவில் இந்த மழைப்பொழிவானது நீடித்து விலகும். இன்னும் அதுக்கு மாரி அதுக்கு அந்த அளவிற்கு காற்று இணைப்புகளோ அல்லது காற்று குவிதலுக்கோ வாய்ப்பு இல்லாத சூழலில் மழைப்பொழிவு ஏற்பட்டு மறையும் மழைப்பொழிவாகவே இந்த நிலையில் ஏற்படக்கூடிய மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம். அந்த வகையில் சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை வரை திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகள் இங்கெல்லாம் இத்தகைய மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் திடீர் மழைப்பொழிவாகவே அமைந்து விலகும். அதே போல விழுப்புரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகள், இந்த பகுதிகளிலும் கூட இதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன.
அதே போல் கள்ளக்குறிச்சி, கடலூர், இந்த மாவட்டங்களையும், கள்ளக்குறிச்சி, கடலூர், மயிலாடுதுறை இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் பாண்டிச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் இந்த மாவட்டங்களினுடைய உள்பகுதிகளிலையும் தெற்கு பகுதிகளிலும் கூட, திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர் இந்த மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளாக ரொம்ப தெற்கு கிடையாது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் பட்டுக்கோட்டை வரையிலான தெற்கு பகுதிகள்னு எடுத்துக்கலாம். பெரும்பாலும் உள்பகுதி பட்டுக்கோட்டை, மதுக்கூர் இந்த பகுதிகள் வரை கூட. அதே போல் திருவாரூர் மாவட்டத்திலும் முத்துப்பேட்டை வரையிலான தெற்கு பகுதிகளிலையும், நாகப்பட்டினம் மாவட்டத்திலையும் தெற்கு பகுதிகளிலையும் வலுவான மழைப்பொழிவெல்லாம் இல்லை. திடீர்னு ஏற்பட்டு மறையக்கூடிய மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் ஓரிரு இடங்களில் இன்றைய நிலையில் இருக்கலாம். உறுதியான வாய்ப்புகள் வடக்கிலேயே இருக்கின்றன. தெற்கு பகுதிகளுக்கு முன்னேறுவது சற்று வாய்ப்புகள் குறைந்திருக்கும். இருந்தாலும் வாய்ப்புகள் இன்று சற்று கூடுதல் தெற்கு பகுதிகளுக்கு என்ற நிலைதான். ஓரிரு இடங்களில் ஏற்படலாம், ஏற்பட்டு மறையும். மிக குறைந்த நேரத்தில் ஏற்பட்டும் மழைப்பொழிவு வாய்ப்புகளாக இந்த மழை வாய்ப்புகள் அமையும். அதே நிலைதான் வடக்கில் நிலவக்கூடிய மழைப்பொழிவு. வடக்கை பொறுத்தவரை அது வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் மாவட்டங்களை பொறுத்தவரை சற்று நீடித்த மழைப்பொழிவாக ஓரிரு இடங்களில் இருக்கலாம். அதே போல் சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்கள்லேயும் இதே நிலை. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை தெற்கு, விழுப்புரம், பாண்டிச்சேரி, கள்ளக்குறிச்சி, கடலூர், மயிலாடுதுறை இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை ஏற்பட்டு மறையும் மழை வாய்ப்புகள் அல்லது ஏற்பட்டு விலகும் மழை வாய்ப்புகளாக இருக்கும். டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை நாம் சொல்லியாச்சு, மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம், உறுதியான வாய்ப்புகள் இல்லை. இது இன்று மாலை நேரத்தில் உள்நுழையும் வங்கக்கடல் பிரிவு கிழக்கு காற்றை பொறுத்தும் வங்கக்கடல் காற்றினுடைய வேக மாறுபாடுகளை பொறுத்தும் இத்தகைய மழை வாய்ப்புகள் இந்த திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், அரியலூர், பெரம்பலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களுக்கான மழை வாய்ப்புகளாக அமையலாம். அடுத்து வரக்கூடிய நாட்களில் வானிலை மாற்றத்துக்கு உள்ளாக இருக்கிறது. தெற்கில் நிலநடுக்கோட்டு பகுதி சார்ந்து குறைவழுத்த பகுதிகளினுடைய நகர்வு உயரழுத்த பகுதியின் மீதான தாக்கத்தை ஏற்படுத்தி தென்மேற்கு பருவ காற்றை கட்டுப்பாட்டிற்குள் ஒரு சில வேளைகளில் கொண்டு வரலாம். அதாவது வேகத்தை குறைக்கலாம். அந்த நிலையில் தெற்கு நோக்கி மழைப்பொழிவு திரும்பும். வடக்கில் இருக்கக்கூடிய வலுவான மழைப்பொழிவு தெற்கு நோக்கி வலுவடையும். அதாவது மகாராஷ்டிரம் வரையிலான அந்த மழைப்பொழிவானது தெற்கு நோக்கி கர்நாடகம், தெற்கு கர்நாடகம், தெற்கு ஆந்திர பிரதேசம், வடக்கு தமிழ்நாடு, அதே போல் கேரளாவினுடைய வடக்கு மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தை நோக்கியும் மழைப்பொழிவு அடுத்து வரக்கூடிய, அதாவது வரும் 17ஆம் தேதி தொடங்கி அத்தகைய மாற்றங்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. அதுவரை அடுத்து வரக்கூடிய 5 முதல் 6, 7 நாட்களுக்கு இதே நிலை தற்போதைய நிலையில் நீடிக்கும். சில மாற்றங்களுடன் நீடிக்கும். சில வேளைகளில் தெற்கு மத்திய மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கவும் செய்யும். அத்தகைய வானிலை நகர்வுகள் தான் அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கு நாம் எதிர்பார்க்கின்றோம். இந்த வானிலை அமைப்பு வரும் 17ஆம் தேதி வரை நீடிக்க, 17ஆம் தேதிக்கு பிந்தைய நிலையில் நாம் நிலநடுக்கோட்டு பகுதி சார்ந்த வானிலை மாற்றங்களை பொறுத்து மழை வாய்ப்புகள் தெற்கு நோக்கி வலுவடையும், வடக்கு நோக்கி விரிவடையும் என்ற அளவில் வானிலை நகர்வை எதிர்பார்க்கின்றோம். மற்றும் ஒரு வானிலை விளக்கத்துடன் மீண்டும் இணைகிறேன். இணைப்பில் தொடர்ந்த அனைவருக்கும் நன்றி.